என்னது? ப்ரான் பிரியாணி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி செய்ய போகிறாங்களாம், எறா பிரியாணி செய்ய போகிறாங்களாம். இப்போ தாங்க நான் எந்திரிச்சேன். எனக்கு முன்னாடி எந்திரிச்சு டீ போட்டுக்கிட்டு இங்கே எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன செய்ய பொண்ணோட இன்றைக்கி சமையல் தான். இப்போ டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறைக்கணும் பேரில் அமர்த்தி விட்டேன். சரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு வந்து டீ குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பாச்சாவாசி முதல் தூங்குறாங்க, அவங்கள எழுப்பி விடணும். ஓகேங்களா? இப்போ தாங்க ப்ரெஸ் பண்ண போனேன். வெங்காயம் கட் பண்ணுறத கையை போட்டு தள்ளிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி நான் கட் பண்ணிவிட்டு கையை பற்றிலாம் கை கட் பண்ணிடுச்சு. சரி நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். சைடில் வந்து டீ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ பாச்சாவாசி வந்து உசுப்பி விட்டுறலாம். நீ என்னமோ ஒரு வித்தியாசமான பிரியாணி. அவன் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் என் பொண்ணு கலங்கத்தை எந்திரிச்சு சரித்திரமே இல்லைங்க. இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறேன் பேரில் காலை எழுந்திரிச்சு வெங்காயத்தை கட் பண்ணி கையை கட் பண்ணி வச்சுருக்கு. இங்கே டீ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எந்திரிச்சோன்னா நமக்கு கொஞ்சம் டீ குடிச்சாச்சு நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். நான் எப்பயுமே எந்திரிச்சோன்னா டீ குடிச்சிடுவேன். டீ போட்டாச்சா? ஊற்றி பார்ப்போம். வச்சிருக்கேன் கிளாஸில். டீ போட்டால் ஊற்றி கொடுக்குறோம் இல்லையா? ஊற்றிட்டேன். இப்போ டீ குடிக்கலாம். அவங்க வந்து சமையல் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ எடுக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. இப்போ சமையல் பண்ணிட்டாது என்னென்னு செய்யணும்னு பார்க்கலாம். வெளியே வந்து பாத்திரம் கிடக்குங்க, பாத்திரம் தேய்க்கணும். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாச்சு. பிஸ்மில்லா என்று கடாயை வச்சாச்சா? சாரி, பாத்திரத்தை வச்சுட்டோம். டக்குன்னு செய்ய பார்ப்போம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து பொறுமையாக செய்கிறதுக்கு வந்து நம்ம சாதா டைமில் ஸ்கூல் டைம் டக்குன்னு செஞ்சால் தான் கொண்டு போக முடியும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோ கொஞ்சம். அப்புறம் நெய், 3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 2. இப்போ வெங்காயம், வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சாச்சு. சைடில் தக்காளி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இறா வந்து இங்கே தண்ணி எடுத்து போட்டு வச்சிருக்கு. கெட்டியாக இருக்குது, கரையணும். கையை கட் பண்ணிடாத. வெங்காயம் கட் பண்ணி போக. வெங்காயம் பாருங்க நல்லா பெருங்காலம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து பச்சை மிளகா, தக்காளி, சைடில் வந்து அரிசியை வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தம் பிரியாணியா, அதனால் வந்து நம்ம வந்து ஆஃப் குக்கிங் பண்ணிக்கலாம். சொல்ல அரை வேக்காடு சொல்லுவாங்கல்ல, அரை வேக்காடு முழு வேக்காடு மாதிரி நம்ம ஆஃப் குக்கிங் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடை வடிச்சிடலாம். லைட்டாக எண்ணெய். இந்த கொத்தமல்லி தண்டை வந்து முறிச்சு போடணும். ஆல்க்கு வாங்கிட்டு வா. கொத்தமல்லி தண்டை 2 கட்டுன்னு போடணுமா? அது சத்தமாக பேசு. லைட்டாக லெமன். எதுக்குல லெமன்னா வந்து இப்போ அரிசி போட சொல்லிச்சுங்க, அரிசி போட்டேன். அதுக்கு என்ன லெமன் ஊற்றுது, எண்ணெய் ஊற்றுது, கொஞ்சமாக போடு. போடு. ஓகே. இந்த சைடில் வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. வதங்கிடுச்சு. எறா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எறாவை சேர்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் பார்த்தோமாக்குன்னு. எப்படி இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எந்திரிச்சுட்டாங்க ஆகணும். 1/2 கிலோ எவ்வளோ இருக்கும் பாரு. இப்போ நம்ம கொஞ்சமாக செய்கிறோம், லஞ்ச் பாக்ஸ் தானே, நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம். என் வசீம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் போனாரா, கொஞ்சம் யானை உதயம் பிறந்துருச்சு. வசீம் இங்கே பாரு. ஓய் இது போடு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஹைதராபாத் கரம் மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா. இதுக்கு பேர் வந்து ஹைதராபாத் எறா பிரியாணியா, ப்ரான் பிரியாணி. அப்புறம் மல்லித்தூள். இதை வந்து சேர்க்கணும்னு நினச்சி சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம்.
சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கணும். பாலை காய்ச்சணும் சைடில். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. புதினா கொத்தமல்லி எல்லாம் இங்கே இருக்குது. அது எப்போ சேர்க்குறாங்கன்னு தெரில. அடுத்து தயிர். சீக்கிரமாண்ணே. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ சைடில் வந்து சாப்பாடுக்கு வச்சுக்கிட்டு இருக்கு. தம் போடணுமா? நம்ம ஆஃப் குக்கிங். இது வந்து பச்சரிசி டக்குன்னு வந்துடும். அதனால் வடிச்சிடணும். இதை வந்து இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கிட்டத்தட்ட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை வடிச்சு போட வேண்டியதுதான். இறா வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. சிம்மில் வச்சிடலாம். சாப்பாடை வடிச்சிட்டு தம்மில் போட்டுற வேண்டியது. அவ்வளோதான் மிஸ்பா. இது சாப்பாடை வடிச்சிடலாம். சாப்பாடு கொட்டிடுவான். அப்படியே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேக வச்சிருக்க சாப்பாட்டை அப்படியே கொட்டிடலாம். வடிச்சாச்சு இல்லையா? அவ்வளோதான். இப்போ வந்து அப்படி தமிழ் போட்டுடணுமா? சமப்படுத்திக்கலாம். நல்லாவே இருக்காது. கொஞ்சோண்டு மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறம் புதினா, வெங்காயத்தை பொரிச்சுக்கலாம். வெங்காயத்தை பொரிக்கலாம். எடுத்து வைக்கிறியா வெங்காயத்தை? அதெல்லாம் இதில் போடக்கூடாது. அது நெய் மட்டும்தானா? நெய் லைட்டாக, அவ்வளோதான். அப்படியே எவ்வளோ நேரம் தம் போடணும்? எனக்கு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டால் போதும். 15 நிமிஷம் தம்னா ரெடி ஆயிடும். ஓகேவா? இப்போ டைம் கரெக்டாகுதுங்க. சைடில் வந்து முட்டை வைக்கணும். அவன் பால் காய்ச்சணும். ஹோம்ஒர்க் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. தூக்கத்தோட இருக்க. போ மாசா கிளம்பு. அதான் சைடில் இது பண்ணு. வெயிட் ஹை ஃப்ளேம். பாச்சா எந்திரிச்சிட்டான். வசிங் வந்து மாசா கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன் பாய்? இவனுக்கு பாச்சாக்கு மட்டும் பாலை காய்ச்சிடலாம். நல்லா பாதாம் மில்க் வாங்கி குடிக்கிறதுங்க. குடிச்சிட்டு அப்படியே போட்டுறது. வெளியே குப்பையிலலாம் போகிறது கிடையாது. அப்படிதானே? ஆ மாசா கிளம்பிட்டார். பாய். அம்மாடி உடைக்க பார்த்துறேன். என்ன தொப்பி போட்டு முடிஞ்சுக்கலூரா? ப்ரெஸ் பண்ணிட்டியா? பாச்சா ரெடி ஆகிட்டாங்க. நான் பாச்சாவுக்கு இன்னைக்கு வந்து ஆலிக்ஸ் கொடுத்து பால் கொடுத்துருக்கேன். அங்கே நம்ம மகாராஷ்டிராவில் காரி இருக்குது. டீ போட்டு முக்கி சாப்பிட்டு நீ கிளம்பி. இன்றைக்கி நாசா செய்யலை. ஏன்னா பிரியாணி செய்யறதுக்கு டைம் சரியாச்சு. குடிமா. இதே சாப்பாடு தமிழ் இருக்குது. இங்கே வந்து முட்டை வேக வச்சுருக்கு. அதான் என் பாத்திரங்களுக்கு தேய்க்க போ. இது தயிர் சட்னி, தயிர் பச்சடி செஞ்சாச்சு. கூட டிஃபன் பாக்ஸ் போயாச்சு. சாப்பாடை போட்டு வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சாச்சு. நீ சாப்பாடு கட்டுற வேலை. நீ சாப்பாடு ரெடி ஆச்சு. ஓப்பன் பண்ண பார்க்கலாம். என் பொண்ணு செஞ்ச ப்ரான் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, நல்லா தான் வாசம் இருக்கு. பெரட்டி விட்டுலாம். பிடிக்குதா? அமர்த்திடுறியா? மெல்ல மெல்ல மெல்ல. நான் பட்டுறா? இந்த பார்க்கவே நல்லா இருக்குங்க. ஆனால் இது வந்து பச்சரிசி தான். பாஸ்மதி ரைஸ்ல பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இது சூப்பரா இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இந்த அரிசியில தான் அந்த ஊர்ல கல்யாண சாப்பாடே செய்வாங்க. ஆனா அந்த ஊரு இதான் பிரியாணிஸ்லாம் செய்ய மாட்டாங்க. நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு அரிசி. ஆனால் இந்த அரிசி இங்கே கிடைக்காது. நான் சூப்பர் மார்க்கெட் தேடணும். டேஸ்ட் போதும். ஓகே.
பார்த்து போ. இரு, ட்ரெஸ் வாங்கிக்கிறேன். கிளம்பலாமா? சரி, நாங்கள் கிளம்புறோங்க. நேற்று மாதிரி இன்னைக்கு சேர்ந்து வசிபடியே போயிட வேண்டியதுதான். என்ன வசி? எடுத்துட்டியாலாம்? பார்க்கலாமா? தண்ணி குடத்தை வந்து வெளியே வச்சுருக்கேன். தண்ணி வந்தால் அவர் பிடிச்சிக்க சொல்லுவோன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கணும். இப்போ நம்ம போயிட்டு வருவோம். வெயில் வரோம்னா வீட்டுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வந்த மக்களும் கரெக்டாக இருக்கும். தள்ளி